கரூர் பெருந்துயரம் தொடர்பான பொதுநல மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. தாவேக்காவிற்கு தடை கோரிய வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூர் பெருந்துயர விவகாரத்தில் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் தாவேக்கா மூத்த நிர்வாகிகள் முன்ஜாமீன் கோரி புசி ஆனந்த் மற்றும் சேட் நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று விசாரணை. சென்னையில் ஆளுநர் மாளிகை முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் போலி என்பது அம்பலம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷாவின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் எஸ்.வி. சேகர் இல்லத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. இரண்டு நாள் பயணமாக ராமநாதபுரம் சென்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். அதிகாரிகளை வைத்து அரசியல் செய்வதை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தருமபுரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆளும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுவதாக இபிஎஸ் விமர்சனம். கரூர் சம்பவத்தில் பாடம் படித்தாவது எதிர்க்கட்சிகளுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல். கரூரில் பெருந்துயரம் நிகழ்ந்திருக்கும் போது துணை முதல்வர் எங்கே போனார் என இபிஎஸ் கேள்வி. திமுகவினர் பதற்றத்தில் இருப்பதாக செந்தில் பாலாஜியின் பேட்டியை சுட்டிக்காட்டி விமர்சனம். கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஜெனரேட்டர் ஆபரேட்டர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் விஜயின் மனதில் வலி இல்லை என்று சீமான் விமர்சனம். 41 பேர் உயிரிழந்ததை விட விஜயின் பேச்சு மிகுந்த வலியை தருவதாகவும் பேட்டி. கரூர் சம்பவத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? திமுக தாவேக்கா இடையே ரகசிய டீலிங் உள்ளதா என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. தாவேக்காவின் கொள்கை எதிரி பாஜக என கூறும் விஜய் எப்படி பாஜகவின் பிடியில் இருப்பார்? திருமாவளவன் முன்வைத்த விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சோஸ்திரம் பாடுவதில் மீண்டும் மோதல். அதிகாரிகளுடன் வடகலை தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சங்கரன்கோவில் அருகே காகித அட்டை தயாரிக்கும் நிறுவன தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. 10 பேர் காயங்களுடன் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோவை வெள்ளியங்கிரியில் உணவு கோவில் வளாகத்திற்குள் புகுந்த யானையால் பரபரப்பு. உயிரை காத்துக்கொள்ள அலறியடித்து ஓட்டிய பக்தர்கள்.
கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவித்ததால் மாணவர் சேர்க்கை பணிகள் தொடக்கம். அக்டோபர் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. பரமத்தி வேலூர் அருகே கபிலர் மலையில் வீரவில் அம்பு சேர்வை திருவிழா கோலாகலம். வள்ளிக்கும்மி ஆட்டத்தில் திரளான சிறுவர்கள், பெண்கள் பங்கேற்பு. சென்னை பனையூரில் உள்ள தாவேக் தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டம். கட்சி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் விஜயின் பரப்புரை வாகனங்களுக்கு பூஜை. திருவள்ளூர் அருகே ஊதுபத்தி, சாம்பிராணி தயாரிக்கும் நிறுவன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல நூறு அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலையோர கடைகள் மீது கார் மோதி விபத்து. கார் மோதியதில் காயமடைந்த 4 பேரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைது செய்யப்பட்ட 2 காவலர்களையும் டிஸ்மிஸ் செய்து பொறுப்பு டிஜிபி உத்தரவு. சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் காரின் டயர் வெடித்து விபத்து. 2 பேர் உயிரிழப்பு. காயத்துடன் மீட்கப்பட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே எரிபொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய கழிவுகள் எரிந்து சேதம். உளுந்தூர்பேட்டை அருகே இறந்துவிட்டதாக கருதிய நபருக்கு உயிர் வந்ததால் பரபரப்பு. இறுதிச் சடங்கிற்கு தயாராக இருந்த உறவினர்கள் இன்ப அதிர்ச்சி. கர்நாடக மாநிலம் மைசூருவில் தசரா விழா கோலாகலம். வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளை வியப்புடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். மைசூரு தசரா விழாவில் 3000 ட்ரோன்களை கொண்டு வானில் பிரம்மாண்ட வேடிக்கை. உள்நாட்டிலேயே தயாரான ட்ரோன்களின் காட்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள். புதுச்சேரியில் பேக்கரி கடையில் மாமூல் கேட்டு அடாவடி. பட்டாக்கத்தியுடன் ரவுடிகள் கடையை அடித்து உடைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. டெல்லியில் காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மரியாதை. காந்தி ஜெயந்தியொட்டி நடைபெற்ற பஜனை நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. நாடு முழுவதும் தசரா விழா கோலாகல கொண்டாட்டம். கலை நிகழ்ச்சிகளுடன் ராவணனை வதம் செய்து மக்கள் வழிபாடு. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற தசரா விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. கொட்டு மழையிலும் நடைபெற்ற ராவண வதம்.
இந்தியா சீனா இடையேயான நேரடி விமான சேவை அக்டோபர் 26ஆம் தேதி தொடங்குகிறது. 5 ஆண்டுகளுக்கு பின் நேரடி விமான சேவை தொடங்குவதால் பயணிகள் நிம்மதி. இங்கிலாந்து மான்செஸ்டர் நகரத்தில் உள்ள தேவாலயத்தில் காரை விட்டு மோதி தாக்குதல். 2 பேர் உயிரிழந்த நிலையில் தாக்குதல் நடத்திய நபர் சுட்டுக் கொலை. அகமதாபாத் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 162 ரன்களுக்கு சுருண்டது. முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்கள் சேர்ப்பு.